ஒரு மட்டன் கறிக்கடையில் மட்டன் 1 கிலோ வாங்குறப்ப மட்டன் கொத்துக்கறி செய்வதற்கு சதைப்பகுதி தனியாக ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற எலும்பு மட்டும் சின்னதாக வெட்டி வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சாப்பாட்டுக்கு மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த மட்டன் எலும்பு ஒரு முறைக்கு 2 முறை கழுவி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிங்க. சின்ன வெங்காயம் சின்ன தட்டு முழுவதும், வரமிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி 2 ஸ்பூனு, சீரகம், மிளகு, இது கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஒரு பாத்திரத்தில் அகமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு, கூடவே ஒரு தக்காளி அதையும் வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிங்க. அதே பாத்திரத்தில் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, இந்த கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அடுப்பு சிம்மில் வரமிளகாய் ஆட் பண்ணி தேங்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதுவும் ஆறட்டும். இந்த மஞ்சத்தூள், கல் உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகாய், கொத்தமல்லி தழை பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்து வச்சதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அவர் அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அப்புறம் இந்த கழுவி வச்ச மட்டன் எலும்பு, மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த உப்பு எல்லாம் பிடிக்கட்டும். அரைச்ச மசாலாவில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கி கொடுங்க. அப்போ தான் அந்த மசாலா பிடிக்கும். அதுக்கப்புறம் மீதி மசாலா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கலக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ஆறுனதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இந்த மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு சாப்பாடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள்.